சஸ்டெய்னபிள் மொபிலிட்டி, அதாவது காற்று மாசை எவ்வளவு தூரத்துக்கு குறைக்க முடியும் அப்படிங்கிறதுல நம்ம ட்ரை அவுட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்த்தோம்னா எலக்ட்ரிக் மொபிலிட்டி. அதுலேயுமே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில் ஹீரோ மோட்டார் கார்ப் அவங்களோட பேக்கிங்கில் வீடா அப்படிங்கிற ஒரு பிராண்டை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து வீடா V1 ப்ளஸ் வீடா V1 ப்ரோ அப்படின்ட்டு 2 மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த வண்டிகள் இப்போ இருக்கிற அந்த காம்படிஷனில் எப்படி வந்து ஃபேர் ஆகுது, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஹீரோ அந்த ஒரு பிராண்டுக்கு ஏற்ற ஒரு வேல்யூ வந்து இந்த வண்டியில் இருக்குதா, என்னென்ன மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்து இந்த வண்டியை பொசிஷன் பண்ணியிருக்காங்க, ப்ரைஸிங் பற்றி எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இந்த வெஹிக்கிள் நமக்கு ரிவ்யூ கொடுத்துருக்க ஷோரூம் பார்த்தோம்னா ஹீரோ பிரீமியா விஜய் ஆட்டோ ஏஜென்சி VOC கிரவுண்டுக்கு பக்கத்தில் திருநெல்வேலியில் இருக்குது. இவங்க கிட்ட பார்த்தோம்னா ஹீரோவோட எல்லா ப்ரீமியம் பைக்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் எக்ஸ்பல்ஸ் 200 4V, எக்ஸ்பல்ஸ் ப்ரோ, கரிஸ்மா, ஹீரோ மேவ்ரிக், ஹீரோ வீடா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், அதை விட மோஸ்ட் ப்ரீமியமாக அந்த ஹார்லி டேவிசன் X440 அப்படின்னு எல்லா ப்ரீமியம் பைக்ஸையுமே நீங்கள் வாங்கிக்கலாம். சவுத் ஆஃப் தமிழ்நாடு மதுரை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் இந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே இருக்கிற ஒரே ஹீரோ பிரீமியா ஷோரூம் பார்த்தோம்னா நம்ம விஜய் ஆட்டோ ஏஜென்சி தான். அவங்களோட நம்பர் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற அந்த வேரியன்ட் பார்த்தோம்னா வீடா V1 ப்ளஸ் அப்படிங்கிறது தான். இது வந்து 100 கிலோமீட்டர்ஸ் ரியல் டைம் ரேஞ்ச் வரும். அந்த வீடா V1 ப்ரோ அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 114 கிலோமீட்டர்ஸ் வந்து ரியல் டைம் ரேஞ்ச் எக்கனாமி மோட்ல வரும். டெஸ்டட் ரேஞ்ச் வந்து 150க்கு மேலே தான் அந்த ப்ரோ மாடலில். பட் ஸ்டில் அவங்க வந்து அந்த ரியல் டைம் ரேஞ்சை தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. நம்ம அதையுமே டீட்டெயில்டாக அந்த ரைடு ரிவ்யூவில் வந்து பார்க்கலாம். இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தோம்னா வீடா V1 ப்ளஸுக்கு வந்து 1,20,000 கிட்ட எக்ஸ்ஷோரூம் வருது. ப்ரோ மாடலுக்கு வந்து 1,50,000 அந்த எக்ஸ்ஷோரூம் வருது. மெயினான டிஃபரன்ஸ் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் அந்த பேட்டரியோட சேஞ்ச் தான். இதில் வந்து ஒரு 7 செல் பேட்டரி வருது, அதில் வந்து உங்களுக்கு ஒரு 8 செல் பேட்டரி வருது. பேட்டரி 2 மாடல்லையுமே பார்த்தோம்னா ரிமூவபிள் தான். ரிமூவ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அதையுமே நம்ம டீட்டெயிலாக வீடியோ பார்ப்போம். ஸோ கடைசி வரைக்கும் தவறாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க அப்படியே வந்து டிசைன் டீட்டெயிலிங் பார்ப்போம். இந்த டிசைன் டீட்டெயிலிங் பொறுத்தவரை இந்த ப்ளஸ் மாடலில் தான் வந்து நிறைய கலர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு ஆரஞ்சு ப்ளஸ் அந்த ஒரு கிரே கான்ட்ராஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு கலர் தான் நம்ம கூட இன்னைக்கு இருக்குது. இதில் வந்து கீழே சென்ட்ரியுமே வருது. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு காரில் இருக்கக்கூடிய அளவுக்கு, சொல்லப்போனால் சில கார்ஸை விட வந்து சூப்பர் ப்ரீமியமான ஒரு கீயாக தான் வந்து இருக்குது. டீட்டெயிலிங் பார்ப்போம். ஸோ இதில் டாப்பில் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன விண்ட்ஷீல்டு வைசர் மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு சின்ன கட் மாதிரி வச்சு எல்இடியிலே வந்து குட்டியாக இப்படி க்யூட்டாக இன்டகிரேட்டடாக இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மிரருமே வந்து பார்த்தோன்னா ஒரு டுவல் டோன் கான்ட்ராஸ்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலில் தான் வந்து இருக்குது. கீழே உங்களுக்கு வீடா அப்படிங்கிற அந்த பிராண்டோட லோகோ, இதில் வந்து ஒரு மேட் கிரே மாதிரியான ஒரு ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அந்த பேனல்ஸோட குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். இதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேனலில் சின்ன ஒரு பேட்டர்ன் செல்ஃப் டிசைன் மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்பர் பிளேட்டுக்கான ப்ரொவிஷன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு இதான் வந்து DRL ப்ளஸ் இந்த ஹெட் லேம்ப். DRL ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் வந்து என்னென்னா நம்ம கீயை வந்து கீழே சென்ட்ரி தான் கார் மாதிரி. ஸோ கீயை வந்து நம்ம ஜஸ்ட் பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டா போதும். அந்த ப்ராசஸை மட்டும் பார்த்து அப்படியே டிசைன் டீட்டெயிலிங் போவோம். இப்போ வந்து சைட் ஸ்டாண்ட் லாக்லேயே வந்து வண்டி இருக்குது. இப்போ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 பட்டன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தோம்னா வண்டி அன்லாக் பண்ணுறதுக்கானது. இது வந்து அண்டர் சீட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கானது. இதை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பீப் சவுண்ட் வந்துச்சு. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு அந்த 4 கிளாக் வந்து ஆன் ஆகி இது வந்து ஃபுல்லாகவே வந்து அன்லாக் ஆயிடுச்சு. நம்ம சைட் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த லாக் மட்டும் ரிலீஸ் ஆகும். அடுத்தது வந்து நம்ம ஒரு வாட்டி கூட ப்ரெஸ் பண்ணோம்னா இது வந்து ஃபுல்லாகவே ஆன் ஆகிறது மாதிரியான ஒரு செட்டிங்கில் இருக்குது. இப்போ DRL வந்து பார்த்தோம்னா இப்போ எனக்கு வந்து டிசைனை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு கை இங்கே ஒரு கை அப்படிங்கிற மாதிரி மேலேயும் கீழே தாங்கி பிடிச்சிருக்கிற மாதிரி சூப்பரான ஒரு DRL கொடுத்துருக்காங்க. எல்இடியில் தான் வந்து ஹெட்லாம்ப்ஸுமே வந்து வருது. உங்களுக்கு இதில் வந்து ஒரு ஃபைபரில் வந்து ஃபெண்டர் கொடுத்துருக்காங்க. அதே சேம் அந்த ஒரு கிரே நல்ல ஃபினிஷிங், அதாவது குவாலிட்டி சூப்பராக இருக்குது. டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 12 இன்ச் வீல்ஸ் 90/90 இருக்கக்கூடியது. இந்த வீல்ஸ்லேயுமே வந்து ஒரு மெஷின் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து டிஸ்க் பிரேக்கே வந்துடுது. நீட்டான ஒரு டயர் தான். உங்களுக்கு அந்த 12 இன்ச் வீல்ஸ் அப்படிங்கும்போது அந்த ரைட் குவாலிட்டி கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்குது. ரொம்ப குட்டியான வீல்ஸ்னால் அதுவுமே இருக்காது. இந்த கான்ட்ராஸ்டிங்கான ஆரஞ்சு கலர் வந்து ஃப்ரண்ட்டில் இந்த சைட் போர்ஷனில் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படியே சைட் பேனல் போனோம்னா
சைடில் வந்து அந்த ஆரஞ்சு தான் வந்து ப்ராமினெண்டான கலராக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மேட் கிரே மாதிரியான கலர் இந்த பிளேஸில் வந்து வந்துடுது. உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு ஆக்சிலரி பேட்டரி இந்த அண்டர் பேனலில் வருது. இதுக்கு கூட வந்து பார்த்தோம்னா 2 பேட்டரி வந்து உள்ளாடி இருக்கும். அதை நம்ம ஃபர்தராக பார்ப்போம். கிராப் ஹேண்டில் பார்த்தோம்னா அப்படி ஒரு இன்டகிரேட்டட் பீஸ் அப்படி க்யூட்டாக அப்படி நீட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேனல், அதில் வீடா அப்படிங்கிற பிராண்டிங் சேம் அந்த ஹெட்லாம்பில் இருக்கக்கூடிய அதே ஷேப்லேயே வந்து பிரேக் லேம்ப்ஸுமே வந்து சூப்பராக கொடுத்துருங்க. எனக்கு என்னமோ இது ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி தெரியுது. வீடா அப்படிங்கிற பிராண்டிங், இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் வந்து நம்பர் பிளேட், ஸ்டாண்டர்டான விஷயங்கள் தான். உங்களுக்கு அந்த ஹப் மவுண்டட் மோட்டர் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடியுமே பார்த்தோம்னா 12 இன்ச் வீல்ஸ் தான். இதில் வந்து 100 இருக்கக்கூடிய கொஞ்சம் கூட வைடாக இருக்கக்கூடிய டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிப் லெவல்ஸுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராகவே வந்திருக்கும். கியருமே வந்து சிங்கிள் ஸ்பீட், அந்த கான்ஸ்டன்ட் மெஷ் மாதிரி வரக்கூடிய அந்த சிங்கிள் ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் தான். அதுவுமே வந்து அதிலே எம்பெடடாகவே வந்துடுது. அப்படியே சைட் போர்ஷன் போனோம்னா இதில் வந்து நல்ல ஒரு ப்ரொடெக்டிவ் பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லேடிஸ் சாரீ அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுனாலும் ரொம்ப வந்து பிடிச்சி இழுக்காமலோ காலிலேருந்து எதுவும் படாமல் இருக்கிறதுக்கு. சஸ்பென்ஷன் வந்து ஒரு சிங்கிள் ஷாக் செட்டப் தான் வந்து ரியரில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த இடம்லாம் அப்படி நீட்டாக கவர்டாக வருது. உங்களுக்கு இந்த போர்ஷன் மட்டும் ஆக்சுவலி இந்த ஃபுட்ரெஸ்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் அப்படி எம்பெடடாக வரக்கூடிய இது வந்து ப்ராக்டிக்கலி சூப்பராக இருக்குது. குவாலிட்டியுமே வந்து டீசெண்டாக இருக்குது. பட் ஸ்டில் அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அண்டர் சீட் ஸ்டோரேஜை ஓப்பன் பண்ணி ஸோ அந்த பேட்டரியோட இதுவுமே வந்து பார்ப்போம். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணுறது எப்படின்னா யூஸ்வலாக நம்ம இந்த பீஸ்லேருந்து அப்படி ஒரு இதாக ஓப்பன் பண்ணோம். பட் இது வந்து ஸ்ப்ளிட்டாக 2 பேனலில் இருக்கிறதுனால இங்கே சென்டர்லேருந்து அப்படி புல் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பேட்டரிக்கான ப்ரொவிஷன். ஸோ இதில் உங்களுக்கு பேட்டரி அந்த ப்ரொவிஷன் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இதுதான் கீ. இப்போ உங்களுக்கு வண்டிக்கு கூட வரக்கூடிய ஆன்போர்ட் சார்ஜரில் நீங்கள் வீட்டில் அப்படியே வச்சு சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வண்டியோட அந்த சார்ஜருமே வந்து இங்கே உங்களுக்கு ப்ரொவிஷனாக நீட்டாக வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்மே வந்துடுது. நல்ல பெரிய ஸ்பேஸ் தான். அதுக்கு கூட வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக இதுலேயுமே சின்ன சின்ன திங்ஸ் வந்து உங்களுக்கு வச்சுக்கலாம். இதில் வந்து பெட்டர் ரொம்ப லோடான விஷயங்கள் எதுவுமே வைக்காமல் சின்ன சின்ன திங்ஸ் வந்து வச்சுக்கலாம். வந்து பார்த்தோன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணி டேர்ன் பண்ணோம் அப்படின்னா ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து அந்த 2 பேட்டரி. இதை வந்து என்னென்னா நம்ம மெதுவாக அப்படி லிஃப்ட் பண்ணி எடுத்தால் போதும். லிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டு நம்ம வந்து சேஃபாக வீட்டில் கூட வந்து வேணால் கொண்டு வச்சு உள்ளாடி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் பார்க்கிங்லேயே இருக்குது அப்படின்னா அதிலேருந்து ஜஸ்ட் வந்து ப்ளக் பண்ணி இதிலே போட்டுக்கலாம். சீட்டை ஓப்பன் பண்ணுறது மாதிரியே நம்ம க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா லைட்டாக வந்து சீட்டை ஃபோல்டு பண்ணி இந்த போர்ஷன் வந்து கரெக்டாக இதில் உள்ளாடி போகிறது மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சென்டர் போர்ஷனில் லாக் பண்ணிட்டோம்னா இப்போது கரெக்டாகவே வந்து நமக்கு லாக் ஆகிடுச்சு. அவ்வளோதான் வந்து சீட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸும். ஸோ வந்து ப்ராப்ளமே இல்லை. இப்போ ஜஸ்ட் வந்து ஏறி பார்ப்போம் நமக்கு அந்த வெயிட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. வந்து வண்டியோட வெயிட் பார்த்தோம்னா இதில் வந்து 124 கிலோ. அந்த 8 செல் வரக்கூடிய அந்த ப்ரோ மாடலில் வந்து 125 கிலோ வந்து உங்களுக்கு அந்த வண்டியோட வெயிட் சொல்லியிருக்காங்க. வெயிட் வந்து மேனேஜபிள் தான், பிரச்சனை இல்லை. ஏன்னா பேட்டரி வந்து நமக்கு கீழே இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி சென்டர் ஆஃப் கிராவிட்டிலோ அதில் வந்து எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஷூ எல்லாம் போட்டிருந்தாலும் ஈஸியாக காலை வச்சுக்கலாம். பட் என்னோட ஹைட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த சீட்டில் வந்து இப்போ கவனிச்சிங்கன்னா ஒரு சின்ன கட் மாதிரி அப்படி இருக்குது. ஆக்சுவலாக நம்மளை நல்லா ஹோல்டு பண்ணுது. அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். பட் என்ன அப்படின்னா இப்போ எனக்கு வந்து நான் கொஞ்சம் இன்னும் ரிலாக்ஸ்டாக பின்னால் இருந்து ஓட்டக்கூடிய ஆள். இப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த இதில் வந்து பார்த்தோம்னா எனக்கு கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ டாலான பீப்புளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். பட் ஷார்ட்டான பீப்புளுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா நல்ல பேக் ரெஸ்ட் உங்களை அப்படி வாங்கி வச்சிருக்கிற மாதிரி சூப்பரான ஒரு பேக் ரெஸ்ட் சப்போர்ட்டுமே இருக்குது. அதுக்கப்புறம் வண்டி ஆன் பண்ணுறதுக்கும் நம்ம முதல்ல பார்த்தோம். ஜஸ்ட் வந்து அன்லாக் பண்ணி இதை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இதில் வந்து வண்டி ஆன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு என்ஜின் கில் சுவிட்ச், அதாவது மோட்டார் கில் சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, என்ஜின் கிடையாது, மோட்டார். ஸோ இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா கில் சுவிட்ச் ஆன். இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பேக் பிரேக்கோட அந்த லிவரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மோட்டார் ஆன் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து வண்டி ஆக்டிவாக இருக்குது. வண்டியோட மோட்ஸ் வந்து பார்த்தோம்னா எக்கனாமி, ரைடு, அப்புறம் ஸ்போர்ட்னு இருக்குது. எக்கனாமியில் வந்து அப் டு 40 to 45 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஸ்பீடு போகுது. ரைடில் வந்து பார்த்தோம்னா 60 to 65 வரைக்கும் ஸ்பீட் போகுது. உங்களுக்கு டாப் அந்த ஸ்போர்ட் மோடில் பார்த்தோம்னா மேக்ஸிமமான 80 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ஸ்பீடு போகுது. அந்த ரியல் டைம் ரேஞ்சுமே பார்த்தோம்னா இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருப்போம். 100ல் ஸ்டார்ட் ஆச்சுது ஃபுல் சார்ஜில். இப்போ கரெக்டாக 89. ஸோ அதுவுமே வந்து நல்லா ஆக்குரேட்டாக இருக்குது. உங்களுக்கு மோடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா இங்கே டச் ஸ்க்ரீன்லேயும் இப்படி ஸ்வைப் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் வந்து அது வந்து நமக்கு கண்டிப்பாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு கன்வீனியன்ட்டான விஷயமா இருக்காது.
ஸோ அதனால வந்து என்னென்னா இதில் வந்து சூப்பரான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுதான் வந்து அந்த மோட்டார் குயில் ஸ்விட்ச் அப்படிங்கிறது. இது வந்து அந்த SOS பட்டன். என்ன அப்படின்னா நம்ம அந்த மொபைல் ஆப் கூட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா அதில் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு வந்து அந்த அலர்ட் போகும். அதுக்கப்புறம் இந்த பட்டன் பார்த்தோம்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஸ்பீடு அப்படி ஒரு 25-30 அந்த மாதிரி அப்படி போயிட்டோம் அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஆக்டிவேட் ஆகும்போது என்ன ஆகும்னா நமக்கு அந்த செட் ஸ்பீடு இப்போ 35 இல்லை 40 ஆக்டிவேட் பண்ணுறோன்னா அந்த ஸ்பீட்லேயே வந்து வண்டி ஆட்டோமேட்டிக்காக போயிட்டுருக்கும். நம்ம ஆக்சிலேட்டர்லேருந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்பீடை ஜாஸ்தி பண்ணணும் இல்லை கம்மி பண்ணணும் அப்படின்னா அப் அண்ட் டவுன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கூட வந்து இதில் ஒரு பார்க் மோடுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. பார்க் மோடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோட்டார் ஆனில் இருக்கும்போது பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பி அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா பார்க் மோட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் என்னென்னா த்ராட்டில் வந்து இந்த பக்கமும் டிஸ்ட் ஆகும், இந்த பக்கமும் டிஸ்ட் ஆகும். எதுக்கு அப்படின்னா இதோட யூஸ் இப்போ ஒரு பார்க்கிங்கில் வந்து ஸ்டாக் பண்ணி அப்படியே அடுக்கி வண்டி விட்டுருக்கோம். ஸோ அதிலிருந்து நமக்கு ஒரு சின்ன கேப் தான் இருக்குது. ரொம்ப நம்மளால் உருட்டி அதை வெளியே எடுக்க முடியலை அப்படின்னா ஏறி உட்காந்துட்டு இந்த பார்க் மோட போட்டுட்டு ஆக்சிலேட்டரை நெகட்டிவாக ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்லோ ஸ்பீடில் வந்து அதை அப்படியே நம்மளை ஹெல்ப் பண்ணும். அது வந்து ஈஸி. அது மாதிரி தான் வந்து ஃபார்வர்ட் பண்ணாலும் இது வந்து ஒரு 3 km/h ஸ்பீடுக்கு மேலே இந்த பார்க் மோடில் வந்து போகாது. அதுக்கப்புறம் வந்து பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஸ் பண்ணாலும் போகும். இல்லைன்னா இதை நீங்கள் எக்ஸிட் பண்ணிங்கன்னாலும் பார்க் மோட் எக்ஸிட் ப்ரெஸ் பிரேக். இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 7 inch இருக்கக்கூடிய TFT டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டச் ஸ்க்ரீனோடய வருது. டார்க் மோட் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸுமே வருது. ஓவர் தி ஏர் அப்டேட்ஸுமே வந்து இதில் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். கனெக்டிவிட்டி பார்த்தோம்னா ப்ளூடூத் 4G வைஃபை 3 கனெக்டிவிட்டியுமே வந்து சப்போர்ட் பண்ணுது. இதில் வந்து நமக்கு 10x10 நேவிகேஷன், ஆன்டி தெஃப்ட் அலாரம், ட்ராக் மை பைக், ஜியோ ஃபென்சிங், அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வெளியில் வண்டி போக இருக்கிறதுக்கு, ரிமோட்டாக வந்து வண்டி இம்மோபிலைஸ் பண்ணுறது, வெஹிக்கிளுக்கான டயக்னாஸ்டிக்ஸ், SOS அலர்ட் வித் பட்டன் எல்லாமே வந்து ஃபீச்சர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த டாக்குமெண்ட் ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து இருக்குது. இப்போ டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்மளோட டீட்டெயில்ஸ், அந்த பிரைட்னஸ், டிஸ்பிளேக்கான செட்டிங்ஸ் எல்லாமே வந்து இதில் பார்த்துக்கலாம். நீட்டாகவே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. சன்லைட்லேயுமே ஓரளவுக்கு டிஸ்பிளே வந்து லெஜிபிளாக கிளியராக தான் இருக்குது. ஸோ அதுவுமே ப்ராப்ளம் இல்லை. இந்த டச் ஸ்க்ரீனில் கூடவே வந்து அந்த இன்கமிங் காலுக்கான அலர்ட்டுமே இருக்குது. கூடவே ஒரு நல்ல ஃபீச்சராக கொடுத்துருக்கிறது என்னென்னா அந்த ஃபாலோ மீ ஹோம் லேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். என்ன அப்படின்னா வண்டியை வந்து நம்ம ஆஃப் பண்ணாலும் ஒரு 15 செகண்ட்ஸுக்கு வந்து அந்த நைட் டைமில் அந்த லைட் வந்து ஆனாகவே இருக்கும். ஸோ வந்து நம்ம ஜஸ்ட்டு பார்க்கிங்கில் விட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ளாடி போகிறது வரைக்கும், இல்லாடி அப்பார்ட்மெண்ட்டில் பார்க்கிங்லேருந்து ஸ்டெப்ஸ் ஏறுற வரைக்கும் அந்த கேப்புக்கு வந்து நமக்கு சின்ன ஒரு இலுமினேஷன் கிடைக்கும். அதுவுமே ஒரு தேவையான ஃபீச்சர் தான். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சுவிச்சஸ் பார்த்தோம்னா ஹை பீம், லோ பீம், அப்புறம் வந்து அந்த பாசிங்கான இன்டிகேட்டர் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரியான விஷயம். ஜாய்ஸ்டிக் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ஒரு டச் ஸ்க்ரீனாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி டச் பண்ணியும் அதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதில் வந்து அப் அண்ட் டவுன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலும் அதை வந்து நேவிகேட் பண்ணிக்கலாம். அதுக்கான பட்டன் தான். இது வந்து ஸ்டாண்டர்டான ஹசார்ட் சுவிட்சுக்கான பட்டன். ஹசார்ட் அந்த லைட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கானது. இது வந்து இண்டிகேட்டர், அப்புறம் வந்து ஹார்னுமே வந்து ஸ்வீட்டாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது தான். பட் ஸ்டோரேஜ் வந்து இந்த ஃப்ரண்ட் பேனலில் கொஞ்சம் லேக்கிங்காக இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு ரைட் சைடில் மட்டுமாவது ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பேனல், ஒரு மொபைல் இல்லை வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஒரு பேனல் கொடுத்துருந்தாங்கன்னா நீட்டாகவே இருக்கும். நமக்கு அந்த டச் ஸ்க்ரீனுக்கு கீழே பார்த்தோம்னா நீட்டான ஒரு அந்த ஒரு செல்ஃப் டிசைன் மாதிரி இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பேனல், வீடா பிராண்டிங். உங்களுக்கு USB-A டைப் ஏ வந்து அந்த சார்ஜிங் சாக்கெட் வந்துருக்குது. இதில் வந்து அந்த பட்டன்ஸ் நேரமே எக்ஸ்பிளைன் பண்ணதான் வண்டி லாக் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இது வந்து அந்த சீட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு. இதில் வந்து ஒரு பார்சல் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சாக்கெட். இதில் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜருக்கான சப்போர்ட் இருக்குது. இது வந்து நமக்கு அதாவது வெளியில் இன்னும் வேறு பிராண்ட்ஸோடையும் ஸ்கூட்டர்ஸ்க்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய இடத்துல வந்து காமனான பிளேசஸில் வந்து இதை வச்சு நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பண்ணிக்கலாம். நார்மல் சார்ஜிங் வந்து பார்த்தோம்னா 5.25 மணி நேரம் ஆகும். இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு நிமிஷத்துக்கு 1.2 கிலோமீட்டர் வந்து ஆட் ஆகிறது மாதிரியான லெவலில் வந்து சார்ஜ் ஆகும். ஸோ இது நல்லா ஃபாஸ்ட் தான். 1.2 கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸ்க்குள்ளாடியே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபுல் சார்ஜ் வந்து வந்துடும். அந்த ப்ரோ வேரியண்ட்டில் பார்த்தோம்னா 5.25 மணி நேரம் வந்து உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் கிடைக்கக்கூடிய டைம். வண்டி அப்படியே ஷட் டவுன் பண்ணி நீங்கள் அதாவது ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கும் பார்த்தோம்னா ஹேண்டில் பாரை ஃபுல்லாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து உங்களுக்கு பவர் ஒரு பட்டன் இருக்குது. அதை அப்படியே புல் பண்ணி இங்கே விட்டிங்க அப்படின்னா லாக்ட். ஸோ இப்போ பார்த்தோம்னா அந்த ஹேண்டில் லாக்குமே வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ சிங்கிள் இது ஹேண்டில் அன்லாக் ஆயிடுச்சு. இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வண்டி வந்து ஃபுல்லாகவே வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அதோடது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு
இதில் ஃபைன் மை வெஹிக்கிள் இது என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் லாக் பண்ணிடும். லாக் பண்ணிட்டு இப்போ ஒரு பிஸியான பார்க்கிங் ஸ்பாட்டில் வந்து நீங்கள் வண்டியை விட்டுருக்கீங்க, வண்டி எதில் டக்குன்னு ஸ்பாட் பண்ண முடியலை அப்படின்னா ஜஸ்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பீப்பும் வந்து கூட வந்து அந்த இண்டிகேட்டர்ஸும் ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து அண்டர் சீட் ஸ்டோரேஜையுமே நம்ம ரிமோட்ல இருந்து நான் அதை அன்லாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஹெட் லேம்ப் வந்து ஜஸ்ட் டெம்பரரி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் இப்போ வந்து ஆன் ஆயிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இதுவுமே வந்து அந்த பிஸியான இடங்கள்ல, ஏன்னா இந்த மாதிரி ஒரு பைக் அப்படின்னு பார்க்கும்போதே நமக்கு மெயினாக வந்து சிட்டிக்குள்ளாடி அந்த டிராஃபிக்கான கன்ஜஸ்டடான பார்க்கிங்ஸில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் பெஸ்ட் சூட்டட். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ பின்னாடி சீட்லேயும் ஒரு ஆள் இருந்தால் அவங்களோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓகேவா, கரெக்டாக இருக்கா? ஒரு ஸ்கூப் இருக்கு. ஓ செட்டில் ஆகுது. ஓகே ஓகே. ஓ ஓ சரி சரி. ஓ ஸோ அதை கரெக்டாக பிடிக்கிறாங்க. ஓ ஈஸியாக பிடிக்கிறதுக்கு இல்லை. ஷார்ட் ரைட்ஸுக்கு ஓகே தான். ஸோ சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து சூப்பராகவே இருக்குது ஆக்சுவலி பேக் சீட்டும். பட் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இன்னும் பண்ணியிருக்கு. இப்போ இந்த வீடா V1 ப்ளஸோட ரைட் ரிவ்யூ வந்து பார்ப்போம். ஓவரால் பார்த்தோன்னா அந்த சீட்டிங் பொசிஷன் மட்டும்தான் என்னோட ஹைட்டுக்கு எனக்கு லிட்டில் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. மற்றபடி பவர் டெலிவரி அப்படின்னு பார்த்தோன்னா எக்கனாமி மோட்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தாக வந்து அப்படியே சிட்டியில் மெதுவாக போகிறதுக்கு செட்டில்டாக சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அந்த த்ராட்டிலோட கேலிப்ரேஷனுமே வந்து சூப்பராக இருக்குது. என்னென்னா நம்ம லோக்கல் பிராண்டட் இல்லை சைனீஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வாங்கும்போது அந்த த்ராட்டில் வந்து ஜஸ்ட் ஆன் ஆஃப் மாதிரி ஒரு ஜடரோட வந்து கனெக்ட் ஆகும் அந்த மோட்டரில் ஸ்டார்ட் ஆகுறது. பட் இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராகவே வந்துருக்குது. எக்கனாமி மோட்டில் வந்து ஒரு 40-45 km/h ஸ்பீடு வரைக்கும் நம்மளால் போக முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரைட் மோட் போட்டோன்னா ஒரு 60-65 வரைக்கும் போகுது. ஸ்போர்ட் மோட்டில் வந்து அந்த டாப் ஸ்பீடாக வந்து 80 km/h வரைக்கும் வந்து ஸ்பீடு போகுது. இதில் ஓவரால் வந்து நல்ல ஸ்மூத்தான பவர் டெலிவரி தான். வண்டி நாய்ஸ்லெஸ்ஸாக நல்ல ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. பட் என்னென்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டரான ஒரு சீட்டிங் பொசிஷன் வந்து கொடுத்துருக்கலாம். என்னென்னா ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த ஒரு ஸ்பிளிட் சீட் மாதிரி வர்றதுனால இடையில இருந்து ஜஸ்ட் ஒரு சின்ன பெண்ட் வர்றதுனால மேபி அது இந்த ஒரு டிசைன் கொடுத்துருக்கலாம். பட் ஸ்டில் வந்து அந்த ஸ்கூப்பிங் வந்து இன்னும் கொஞ்சம் பின்னால் செட் பண்ணியிருந்தாங்கன்னா டாலான பீப்புளுக்கு சூப்பராக வந்து செட் ஆகிருக்கும். மற்றபடி ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக நல்ல கண்ட்ரோல்டாக சூப்பராகவே வந்துருக்குது வண்டி. சஸ்பென்ஷனை பொறுத்தவரையில் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்குது. இது ரொம்ப ஹை ஸ்பீடும் போகாத ஒரு வண்டி அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு சாஃப்டான செட்டிங்கில் வந்து சஸ்பென்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் பக்கா வந்து நமக்கு அந்த கம்ஃபர்ட் இருந்திருக்கும். இதில் வந்து கொஞ்சம் டீசெண்டான கம்ஃபர்ட் இருக்குது. அதாவது ஸ்லோ ஸ்பீடில் எக்கனாமி மோடில் நம்ம ஒரு 40-45 போகும்போது நல்ல ஸ்மூத்தாக தான் இருக்குது. அந்த மாதிரி ஸ்பீடில் வந்து லோ ஸ்பீடில் வந்து நமக்கு அந்த ரைட் குவாலிட்டி நல்லா சூப்பராக இருக்குது. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பட் வந்து நம்ம கொஞ்சம் அந்த ரைட் மோட் அல்லது ஸ்போர்ட் மோடுக்கு போட்டுட்டு கொஞ்சம் ஹை ஸ்பீட் போகும்போது சின்ன ஒரு பவுன்ஸ் அப்பப்போ வந்து தெரியுது. பவுன்ஸ் இந்த சென்ஸ் அது ஒரு ஃப்ளோட்டு கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஹார்ஷான ஒரு பவுன்ஸ் மட்டும் வந்துருக்குது. மற்றபடி ஸ்மூத்தான ரோட்ஸில் போனோன்னா வண்டி வந்து கொஞ்சம் கூட ஃப்ளோட் எதுவுமே இல்லாமல் வந்து ஒரு அப்படி பயங்கர செட்டில்டாக வந்து போகுது. அது என்னென்னா நம்ம பல வீடியோஸில் வந்து நம்ம சொல்கிறது தான், நம்ம கொஞ்சம் சஸ்பென்ஷன் ஹார்ஷ் அதாவது கொஞ்சம் ஸ்டிஃபாக வந்து செட் பண்ணாங்க அப்படின்னா வண்டியோட ஸ்டெபிலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். பட் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஹார்ஷான ரைட் குவாலிட்டி இருக்கும். ஆன் தி அதர் ஹேண்ட் நம்ம கம்ஃபர்ட் செட்டிங்கில் வந்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஸ்மூத்தான ரோட்ஸில் கூட சின்ன அண்டுலேஷன்ஸ் இருந்தாலும் ஒரு மாதிரி வந்து ஒரு போட் மாதிரி அப்படியே வந்து ஒரு ஃப்ளோட் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸுமே வந்து. பட் இந்த வண்டியில் கொஞ்சம் சாஃப்டாக செட் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பில்லியன் கூட இருக்கும்போது இந்த சஸ்பென்ஷன் வந்து சூப்பராகவே இருக்குது. என்னென்னா கொஞ்சம் ஸ்டிப்பாக இருந்தாலும் பில்லியன் உட்காரும்போது கொஞ்சம் கூட கம்ப்ரஸ் ஆகி அப்புறம் வந்து அந்த ஒரு 60 km/h 50 to 60 போனாலும் பெருசாக வந்து எந்த ஹார்ஷ்னஸுமே தெரியாமல்
அப்படியே வந்து செட்டில் ஆகுது. எஸ்பெஷலி கொஞ்சம் வெயிட் இருக்கக்கூடிய ஆட்கள்னாலும் கண்டிப்பாக வந்து இந்த வண்டி நல்லா செட் ஆகும். என்னென்னா வெயிட் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ரொம்ப சாஃப்டான செட்டிங்கில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஃப்ளோட்டியாக உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மோஷன் சிக்னஸ் மாதிரி கூட கிரியேட் ஆகிறது சான்ஸ் இருக்குது. பட் வெயிட்டான ஆட்கள் இந்த மாதிரி ஒரு வண்டி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுவுமே ப்ராப்ளம் இல்லாமல் நல்ல ஸ்டேபிளான ஒரு ரைடு வந்து கிடைக்கும். ஸ்போர்ட் மோடில் வந்து நமக்கு பிக்கப் நல்லா இருக்குது. அப்படி நல்ல ஒரு ரஷ்ஷான பவர் கிடைக்குது. ஒரு 70 வரைக்கும் ஈஸியாக வந்து ஸ்பீடு பில்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 70 to 80 வந்து அப்படியே ஸ்டேபிளாக மெதுவாக நமக்கு அந்த ஸ்பீடு வந்து போகுது. அதுதான் வந்து அந்த ஸ்போர்ட் மோடில் பயங்கர ஸ்ப்ரைக்லியான பவர் கிடையாது. பட் ஸ்மூத்தாக அப்படியே கொடுக்கக்கூடியது தான். ஓவரால் நீட்டான ஒரு பேக்கேஜாக தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பில்டு குவாலிட்டி எல்லாம் சூப்பராக இருக்கிறதுனால நமக்கு ஓவரால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்குது. சஸ்பென்ஷன் மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து சாஃப்டான ஒரு பேலன்ஸில் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா சூப்பராகவே வந்துருக்கும். வண்டியோட ஓவரால் வாரண்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா வெஹிக்கிள் வாரண்ட்டி 5 இயர்ஸ் அல்லது 50,000 கிலோமீட்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பேட்டரியோட வாரண்ட்டி பார்த்தோம்னா 3 இயர்ஸ் அல்லது 30,000 கிலோமீட்டர் கொடுக்குறாங்க. கூடவே வந்து அந்த ஐபி ரேட்டிங் வந்து மோட்டாருக்கு IP68ம் பேட்டரிக்கு IP67 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து தண்ணியில் போகும்போது அது என்னென்னா இது ஒரு ரிமூவபிள் பேட்டரி அப்படிங்கிறதுனால ஒருவேளை தண்ணியில் பட்டால் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கவலையே வேண்டாம். ஈஸியாகவே வந்து எந்த ப்ராப்ளமுமே இதில் வந்து வராது. அந்த இன்கிரஸ் ப்ரொடெக்ஷன் ரேட்டிங்கும் இருக்கிறதுனால. இந்த வீடா V1 ப்ளஸ் மாடலோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஓவரால் பார்க்கும்போது அந்த குவாலிட்டி லெவல்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. அதுதான் வந்து ஹைலைட்டான விஷயமே. அந்த ஹீரோ அப்படிங்கிற பிராண்டோட பேக்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு வீடா அப்படிங்கிற சப் பிராண்ட்னு பார்க்கும்போது சூப்பரான லெவல்ஸில் வந்து குவாலிட்டி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் பார்க்கும்போது எனக்கு நெகட்டிவ்ஸாக தெரிஞ்சு வந்து இந்த சீட்டோட டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். கூடவே சஸ்பென்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் செட்டிங்கில் வந்து கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ரியல் டைம் ரேஞ்ச் எல்லாம் வந்து கரெக்டாக அது என்ன காமிக்குதோ நம்ம கிலோமீட்டர் ஓட அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக தான் வந்து எக்ஸசிவாக வந்து பேட்டரி ட்ரெயின் ஆகுறதோ நம்ம கொஞ்சம் அழுத்தி ஓட்டினாலும் எக்ஸசிவாக பேட்டரி போகிறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கான்ஸ்டன்டான ரேட்டில் தான் வந்து பேட்டரி டிப்ளீட் ஆகுது. இன்னொன்று அந்த ரிமூவபிள் பேட்டரி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நிறைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில் வந்து இப்போ இல்லை. பிஸியான அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்து லீவ் பண்ணுற ஆட்களுக்குமே வந்து இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஃபீச்சர். கூடவே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே வந்து பப்ளிக் கிரிட்ல இருந்தே நம்ம யூஸ் பண்ணிக்கிறது மாதிரியான ஒரு செட்டப்புமே கொடுத்துருக்காங்க. ஏன்னா பப்ளிக் சார்ஜர்ஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கும் போது அதுவுமே வந்து நம்ம இன்னும் தைரியமாக வந்து சிட்டிக்குள்ளே எங்கே வேணாலும் தாராளமாக சுற்றலாம் அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா ஒரு கஃபேல வந்து சார்ஜர் இருக்குன்னா ஒரு காஃபி சாப்பிடும்போது நமக்கு அதை சார்ஜ் பண்ணலாம். கொஞ்சம் சார்ஜ் பண்ணி இன்னும் டாப்அப் பண்ணி ஒன் டேலாம் வந்து அப்படியே சிட்டிக்குள்ளாடி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓவரால் இந்த ஆஃபர்ஸில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக சூப்பராக வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கும். பட் மற்றபடி ப்ரைஸிங் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து அவங்க ப்ரைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்குமே கண்டிப்பாக தோணுது. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி சேனல் க்ரோ ஆகிறதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம வீடியோஸில் சொல்லதான் தான் வண்டி ஓட்டும் போது ஒரு நிதானம் மனசில் இருக்கட்டும். நம்ம சேஃபாக போய் வந்தோம்னா நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை பை.